நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பொலிஸ்மா அதிபரை கூட கைது செய்ய முடியவில்லை என்கின்றார் சஜித். விடுவிக்கப்படாத காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை. மட்டக்களப்பில் மதுபானம் அருந்தச் சென்ற 4 நண்பர்களுக்கிடையே மோதல், ஒருவர் பலி, 3 கைது. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடி செய்த பெண் கைது. மட்டக்களப்பில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் உயிரிழப்பு. கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தூண்களில் ஒன்றாக செயற்படும் போலீஸ் துறையும் நீதித்துறையும் இன்று ஆபத்தான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளன. சந்தேக நபர்களை நீதிமன்ற அறையில் கொலை செய்கின்றனர். நீதிமன்றம் மற்றும் நீதிபதிகள் மீது காணப்படும் மரியாதை, அச்சம் போன்றன முற்றாக இல்லாது போயுள்ளன. நீதிமன்ற அறையில் துப்பாக்கிச்சூடு நடத்தும் பொழுது நீதிபதிமாருக்கு ஏற்படும் அதிர்ச்சியை சொல்லி முடிக்க இயலாது. இனியும் இவ்வாறான ஒரு நிலை ஏற்படாது என்பதற்கு அரசாங்கம் என்ன உத்தரவாதத்தை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீதிபதிமாருக்கும் வழங்க முடியும் என எதிர்க்கட்சி தலைவர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினார். நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இடம்பெற்று வரும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் கடந்த 14ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விசேட கூற்று ஒன்றை முன்வைத்து உரையாற்றும் பொழுதே சஜித் பிரேமதாச அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த 14ஆம் தேதி ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. தேசிய பொருளாதார முன்னேற்றத்திற்காக உற்பத்தி கைத்தொழில்களை பயனுள்ளதாக முன்னெடுத்தல், ஒருங்கிணைத்தல், அபிவிருத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்கள் குறித்து இதன் பொழுது ஆராயப்பட்டது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தின் ஆரம்ப முதலீடுகள் மேற்கொள்ளல் மற்றும் அவற்றின் முறையான கண்காணிப்பு, முதலீட்டு சபைகளை அண்டிய உள்ளூர் சிறு அளவிலான கைத்தொழில்களை உருவாக்குதல் மற்றும் சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்கள் எதிர்கொள்ளும் வணிக கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் பரவலாக ஆராயப்பட்டது. கைத்தொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட ஆனால் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மது அருந்தச் சென்ற நண்பனை தாக்கி கொலை செய்த சம்பவம் ஒன்று வெல்லாவளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சின்னவத்தை பிரதேசத்தில் கடந்த 14ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. மதுபானம் அருந்தச் சென்ற 4 நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து ஒருவர் மீது 3 பேர் பொல்லால் தாக்கியதில் தாக்கப்பட்ட நபர் உயிரிழந்துள்ளார். வெல்லாவளி சின்னவத்தை பக்கி எல்லை பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய புவனேந்திர ராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக அனுப்புவதாக வாக்குறுதி வழங்கி 13,40,000 ரூபா பண மோசடி செய்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நரகன்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த 3 முறைப்பாடுகள் தொடர்பில் நரகன்பட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி மாலை நரகன்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்த போதே குறித்த சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டார். கொழும்பு 5 பகுதியில் வசிக்கும் 45 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரான பெண்ணிடம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளின் பொழுது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்து ஆட்களிடையே இவ்வாறு பண மோசடி செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் தனியார் வங்கிக்கு முன்னால் வீதியினை கடக்க முற்பட்ட பாதசாரி ஒருவர் மீது வேன் ஒன்று மோதியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 28 வயது இளைஞன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி அதிகாலை 6:30 மணிக்கு இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த வேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் ஹொரோபத்தானை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மதன மோக போதை மாத்திரைகளுடன் இளைஞன் ஒருவன் ஹொரோபத்தானை போலீசாரால் கடந்த வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். பதில் போலீஸ்மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய ஹொரோபத்தானை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் லேவாச பிரிபவை பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞன் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் இருந்து 2975 மதன மோக போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹொரோபத்தானை பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர், யுவதி போன்றோரை இலக்கு வைத்து இந்த மதன மோக போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நடப்பு 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதத்தின் முதல் 13 நாட்களில்
97,322 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதத்தில் 2,52,761 சுற்றுலா பயணிகளும், பிப்ரவரி மாதத்தில் 2,40,217 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இதன்படி ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் 5,90,300 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 93,951 ஆகும். மேலும் ரஷ்யாவிலிருந்து 77,608 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய இராச்சியத்திலிருந்து 56,103 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 41,366 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 33,335 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 35,197 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 21,918 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. பாடசாலை ஒன்றில் தரம் 10 வகுப்பில் கல்வி கற்கும் மாணவி ஒருவருக்கு ஐ லவ் யூ என கூறி காதலிப்பதாக தெரிவித்த அதே வகுப்பில் கல்வி கற்கும் சக மாணவனை அதிபர் பிரம்பால் கண்டித்ததை அடுத்து மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அதிபருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ள சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாக அந்த பிரதேச போலீஸ் நிலைய போலீசார் தெரிவித்தனர். இது பற்றி தெரிய வருவதாவது, குறித்த பாடசாலையில் ஆண் பெண் பிள்ளைகள் கற்றுவரும் கலவன் பாடசாலையில் சம்பவமான கடந்த 15ஆம் தேதி குறித்த பாடசாலையில் தரம் 10ஆம் ஆண்டில் கல்வி கற்று வரும் மாணவி ஒருவரை பார்த்து அதே வகுப்பில் கல்வி கற்று வரும் மாணவன் ஐ லவ் யூ என தெரிவித்து தனது காதலை வெளிப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து குறித்த மாணவி பாடசாலை அதிபரிடம் சென்று குறித்த மாணவன் ஐ லவ் யூ என தெரிவித்ததாக முறைப்பாடு செய்ததை அடுத்து அதிபர் குறித்த மாணவனை தனது காரியாலயத்துக்கு வரவழைத்து பிரம்பால் மாணவன் மீது 2 அடி கொடுத்து ஒழுக்கமாக நடக்குமாறு தெரிவித்து எச்சரித்து அனுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு சென்ற மாணவன் அதிபர் தனக்கு அடித்துள்ளார் என தெரிவித்ததை அடுத்து மாணவனை பெற்றோர் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்ததுடன் அதிபருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து குறித்த அதிபரை விசாரணைக்கு அழைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சிறுவர் பெண்கள் பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தூண்களாக செயற்படும் போலீஸ் துறையும் நீதித்துறையும் இன்று ஆபத்தான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளன. கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ்.